நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். கனடிய மக்களுக்கு எச்சரிக்கை. கிருமிகள் காரணமாக திரும்ப பெறப்படும் குளிர்பானங்கள். அடுத்த வாரம் ஆரம்பமாகிறது அஸ்வசும 2ஆம் கட்ட பணிகள். வெளிநாட்டு வேலைக்கு சென்று நாட்டிற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துபவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் மின் கட்டணம் 30% குறைக்கப்படும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ரஷ்ய இராணுவத்திலிருந்து அனைத்து இந்தியர்களையும் விடுவிக்க ரஷ்யா முடிவு. உக்ரைனின் பல பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல். 36 பேர் உயிரிழப்பு. அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜூலை 12ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. கங்குவா படத்தின் 2ஆம் பாகம் 2027ஆம் ஆண்டில் வெளியாகும் என அறிவிப்பு. இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். கனடாவில் சில குளிர்பானங்களில் லிஸ்டீரியா என்னும் நோய்க்கிருமியின் பாதிப்பு இருக்கலாம் என கருதப்படுவதால் அவை திரும்ப பெறப்படுவதாக கனடா உணவு பரிசோதனை ஏஜென்சி தெரிவித்துள்ளது. கனடா முழுவதிலும் உள்ள கடைகளுக்கு சில்க் மற்றும் கிரேட் வேல்யூ பிராண்டின் 15 வகை குளிர்பானங்களை விற்கவோ விநியோகிக்கவோ பரிமாறவோ வேண்டாம் என்று கனடா உணவு பரிசோதனை ஏஜென்சி அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் இந்த குளிர்பானங்களை வாங்கியவர்கள் அவற்றை உட்கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கமைய முன்னெடுக்கப்படும் அஸ்வசும வேலை திட்டத்தின் முதல் கட்டத்தில் தகுதி பெற்ற 18 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு மேலதிகமாக 2ஆம் கட்டத்தில் மேலும் 4,50,924 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. இவற்றில் நலன்புரி நன்மைகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து தகவல் சரிபார்க்கும் பணிகள் ஜூலை 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு சென்று முறைகேடாக நடப்பவர்கள் நாட்டிற்கு திரும்ப அழைத்து அவர்கள் மீண்டும் வெளிநாட்டிற்கு செல்ல முடியாதவாறு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். நாளை இஸ்ரேலில் விவசாயத்துறையில் பணிக்காக செல்லும் 43 குழுவினர் சிறந்த முறையில் பணியாற்றுவதன் மூலம் இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்பு நிமித்தம் செல்ல காத்திருக்கும் 8000 பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமின்றி ஹோட்டல் பிரிவுக்கு திறமையான தொழிலாளர்களாக அனுப்ப எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. அவை தொடர்பான ஒப்பந்தங்கள் கூட பெறப்பட்டுள்ளன. வேலை வாய்ப்புகளுக்காக இஸ்ரேல் சென்று முறைகேடாக நடப்பவர்களை நாட்டிற்கு திரும்ப அழைத்து அவர்கள் மீண்டும் வெளிநாட்டிற்கு செல்ல முடியாதவாறு கருப்பு பட்டியலில் இணைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறோம் என்று மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 18ஆம் தேதி அமலாகும் வகையில் மின் கட்டணம் 30% குறைவடையக்கூடும் என்று விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மாத்தறை தெனியாய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலேயே இந்த மின் கட்டண குறைப்பு அமலாக உள்ளதாக காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ரஷ்ய இராணுவத்தில் பணிபுரியும் அனைத்து இந்தியர்களையும் விடுவிக்க ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ரஷ்ய இராணுவத்தில் பணிபுரியும் அனைத்து இந்தியர்களையும் உடனடியாக விடுவிக்கவும் அவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர ரஷ்யா ஒப்புக்கொண்டதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் ரஷ்ய இராணுவத்தில் இந்தியர்கள் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட விவகாரம் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினிடம் வினவியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 171 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. உக்ரைன் தலைநகர் கீவ், டினிப்ரோ, கிர்வி ரெஹ், சுலோன்வெஸ்க், கர்மட்ஸ் ரோஸ் உட்பட பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை முதல் ரஷ்யா இவ்வாறு ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. தலைநகர் கீவில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனை மீதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. மதுபான கொள்கை வழக்கில் சிறையில் உள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜூலை 12ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்துமாறு ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த 7வது துணை குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கங்குவா படத்தின் 2ஆம் பாகம் 2027ஆம் ஆண்டு ஜனவரி அல்லது கோடை காலத்தில் வெளியாகும் என படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அண்மையில் அளித்த பேட்டியில், கங்குவா திரைப்படம் 2 பாகங்களை கொண்டது. எழுதும் போது 2 பாகங்களாக தான் எழுதப்பட்டது. தற்போது முதல் பாகம் முடிவடைந்துள்ளது. இதற்கு 185 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. இதன் 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு இறுதியில் அல்லது 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறும். தொடர்ந்து கங்குவா 2ஆம் பாகம் 2027ஆம் ஆண்டு ஜனவரியில் அல்லது கோடை காலத்தில் வெளியாகும் என ஞானவேல் ராஜா தெரிவித்துள்ளார். நிகழ்வுகள்.
பரத்வாஜ் மியூசிக் கான்சர்ட் 2024 வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை கனடா ஈவென்ட் சென்டர் மாலையில் 6 மணிக்கு நடைபெற உள்ளது. சுவாமி விபுலானந்தர் தமிழ் ஆய்வு மையம் கனடா நடத்தும் பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்களின் ஆய்வு நூல்களின் வெளியீடு வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2024 வருடம் சனிக்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் ஸ்கார்பரோ சிவிக் சென்டர் சேம்பர் கவுன்சிலில் நடைபெற உள்ளது. ஈழ நாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் போசன விருந்தும் ஜூலை 28ஆம் தேதி 2024 வருடம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு மெட்ரோபாலிட்டன் சென்டர் ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டில் நடைபெற உள்ளது. ஈஸ்ட் என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.